சரி, உங்களுடைய கோரிக்கை ஏற்று அரசாங்கம் வந்து இசைவாணி அரெஸ்ட் பண்ணுன்னு வச்சுக்கிறோமே, உடனே உங்க வீட்டுல வந்து அரிசி, பருப்பு, தேங்காய், மாங்காய், சுரக்காய், வெண்டைக்காய், புளி, உப்புன்னு வந்து எல்லாம் கொட்டிட்டு போதா அந்த இறைவன்? இல்ல அந்த பெண்ணை நீங்க ஆபாசமா நல்லா திட்டினீங்கன்னு சொல்லி அந்த இறைவன் வந்து உங்க வீட்டுல வந்து லட்ச லட்சமா காசை கொட்ட போதா? இல்ல. எந்த ஒரு மதத்தையும் தவறா பாடக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம், மதிக்கிறோம். ஆனா உங்க கோபத்தை மத்த விஷயத்தையும் காட்டலாம்ல. கன்னியாகுமரியில வந்து பல ஆண்டுகளாக இயற்கையின் பெரும் கொடையான மழையை அடிச்சு கொண்டு போய் கொட்டிட்டு இருக்காங்க மற்ற மாநிலத்துல. அப்பெல்லாம் உங்க கோபம் என்னாச்சு? சென்னையில வந்து அப்பாவி பொதுமக்கள் வீடுகளை வந்து இடிக்கிறாங்க, அகற்றுறாங்க. அப்பெல்லாம் உங்க கோபம் என்னாச்சு? அவங்க எல்லாம் இந்துக்கள் கிடையாதா? அதே மாதிரி பறந்து விமான அமைக்கிற பேர் வந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஆக்கிரமிக்குது அரசு. அங்க வாழ்ற மக்கள் இந்துக்கள் தானே. அப்ப உங்க கோபம் என்னாச்சு? முதல்ல வந்து இந்த வாழுற பூமிக்கு அரசியல் பண்ணுங்க. வணங்குற சாமிக்கு 1000 கட்சிகள் இருக்கு, 1000 வந்து அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. வாழ்ற பூமிக்கு